7:30 Night News. Headline. ஆபத்தின் விளிம்பில் லோனாக் பிரதான வீதி சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. மகாவலியாற்றில் நீரில் மூழ்கி மாயமான சிறுவனின் சடலம் மீட்பு. தேவேந்திரமுனை துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் திக்வெல்லவில் மீட்பு. 23வது பொதுநலவாய விளையாட்டு விழா இன்று ஆரம்பம். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய 9 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது. யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட சிவனருள் வறுத்த சிவப்பு அரிசிமா. சிவனருள் விற்பனை நிலையம் கபலமுள்ள எட்டியந்தோட்டை. தொடர்புகளுக்கு 07704 ஆயுள் மீடியா இரவு நேர பிரதான செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையில் சமூக வலைதளங்களில் அவதானத்துடன் செய்திகளை வழங்கும் ஆயுள் மீடியா இரவு நேர பிரதான செய்திகளோடு. அம்பகமுவ பிரதேச சபைக்குட்பட்ட ஹெட்டன் பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு சொந்தமான லோனாக், மீனாட்சி மற்றும் கிளார்மெண்ட் ஆகிய 3 தோட்ட பகுதிகளுக்கு செல்லும் பிரதான வீதி கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக குன்றும் குழியுமாக போக்குவரத்திற்கு பொருத்தமற்ற நிலையில் காணப்படுவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சுமார் 500 குடும்பங்கள் வாழும் இந்த பகுதியில் இருந்து வட்டவளை நகருக்கு செல்லும் 7 கிலோமீட்டர் தூர பாதையை மக்கள் தங்களது அன்றாட தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர். இப்பகுதியில் இருந்து ஹெட்டன் பொஸ்கோ, ஹைலண்ட், செனன், குயில்வத்தை மற்றும் வட்டவளை ஆகிய இடங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்கள் தினமும் சென்று வருகின்றனர். இவ்வீதி சேரும் நிறைந்து காணப்படுவதால் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதில் பல அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இவ்வீதியின் மோசமான நிலைமை காரணமாக கர்ப்பிணி தாய்மார்களை முச்சக்கர வண்டியில் அழைத்து செல்லும் போது வழியிலேயே குழந்தை பிரசவித்த சம்பவங்களும், நோயாளிகளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர்கள் உயிரிழந்த சோகமான நிகழ்வுகளும் பதிவாகியுள்ளன. கடந்த 2015ஆம் ஆண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி பங்களிப்புடன் வட்டவளை நகரத்திலிருந்து அகரவத்தை வெலிவோயா பிரதான வீதியின் 9.5 கிலோமீட்டர் தூரம் செப்பனிடப்பட்டது. எனினும் அதில் அகரவத்தையிலிருந்து லோனாக் செல்லும் பிரதான வீதியின் 4 கிலோமீட்டர் பகுதி மட்டும் இதுவரை புனரமைக்கப்படாமைக்கான காரணம் என்னவென்று மக்கள் கேள்வி எழுப்புவதோடு தங்களது கடும் அதிருப்தியையும் வெளியிட்டுள்ளனர். மேலும் அண்மை காலமாக பெய்த கடும் மழையினால் சரியான வடிகால் கட்டமைப்பு இல்லாத காரணத்தால் இவ்வீதியில் உள்ள 3 பிரதான பாலங்கள் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதாக மக்கள் மேலும் கவலை வெளியிட்டுள்ளனர். கம்பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெலிகல்ல உடோவிட்ட பகுதியில் நேற்று மாலை மகாவலி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி மாயமான 15 வயது சிறுவன் இன்று பிற்பகல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று மாலை 4 சிறுவர்கள் இணைந்து மகாவலி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போதே இத்துயர் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆற்றில் மூழ்கி காணாமல் போன சிறுவனை கண்டறியும் பணியில் பிரதேசவாசிகளும் கம்பளை போலீசாரும் இணைந்து உடனடியாக தீவிர தேடுதலில் ஈடுபட்டனர். 2வது நாளாக இன்று காலை கடற்படையின் சுழியோடிகள் வரவழைக்கப்பட்டு தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் சிறுவனின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. சடலம் தொடர்பான முதற்கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து உடற்கூறு பரிசோதனைக்காக கம்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. பரிசோதனைகள் நிறைவடைந்த பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறை தேவேந்திரமுனை விகாரைக்கு அருகிலுள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட கார் திக்வெல்ல பகுதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு புதிய பெலியத்து வீதியில் கார் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதனை சோதனையிட போலீசார் முற்பட்டுள்ளனர். இதன்போது காரின் சாரதி உடனடியாக வாகனத்தை அங்கிருந்து செலுத்தி தப்பியோட முயன்றுள்ளார். அவ்வாறு வேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த வடிகான் ஒன்றினுள் விழுந்து விபத்துக்குள்ளானது. அதனைத் தொடர்ந்து காரின் சாரதி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளில் மீட்கப்பட்ட காரானது தேவேந்திரமுனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்த வாகனம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை காரில் வந்த இனம் தெரியாத குழு ஒன்று தேவேந்திரமுனை கந்தர பகுதியில் உள்ள கடற்றொழிலாளி ஒருவரின் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகின் ஒலிம்பிக் மற்றும் ஆசிய விளையாட்டு விழாக்களுக்கு அடுத்தபடியாக நடைபெறும் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான 23வது பொதுநலவாய விளையாட்டு விழா இன்று கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது.
இப்போட்டிகள் இன்று முதல் ஆகஸ்ட் 2 வரை ஸ்கொட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறவுள்ளன. 2014 ஆண்டிற்கு பிறகு ஸ்கொட்லாந்து பொதுநலவாய விளையாட்டு விழாவை நடத்தும் 2வது சந்தர்ப்பம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. இம்முறை விளையாட்டு விழாவில் 74 நாடுகளை சேர்ந்த சுமார் 3000 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இம்முறை விளையாட்டு நிகழ்வுகளின் எண்ணிக்கை 10 குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கிளாஸ்கோ நகரின் 8 மைல் சுற்றளவுக்குள் அமைந்துள்ள 4 பிரதான விளையாட்டு தொகுதிகளில் மட்டுமே போட்டிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த 23வது பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 40 வீர வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளதுடன் அவர்கள் 7 விளையாட்டு பிரிவுகளில் போட்டியிட உள்ளனர். தலைமன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமான கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் படகுடன் 9 இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லைக்கோட்டை தாண்டி இலங்கை கடற்பகுதிக்குள் நுழைந்து இந்த சட்டவிரோத தொழில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கைத்தீவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள இலங்கை கடற்பரப்பிற்குள் 50க்கும் மேற்பட்ட இந்திய படகுகள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டதாகவும் கடற்படையினரின் விசேட நடவடிக்கையின் போது இந்த ஒரு இந்திய படகு கைப்பற்றப்பட்டு அதில் இருந்த கடற்றொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்களும் பறிமுதல் செய்யப்பட்ட படகும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மாவட்ட கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஆயுள் மீடியா இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஆயுள் மீடியாவின் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்கள்.